ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய ஆராதனைகளையும் பாடல்களையும் கர்த்தருடைய வசனங்களையும் கேட்க ஆங்காங்கே அமர்ந்து வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த சூழ்நிலைகளில் நாம் அதிகமாக ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க, வசனங்களோடு நிற்க ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் நன்மையும் ஆண்டவர் தருவாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது, தியானிக்கும் போது அந்த தியானம் எங்களுக்கு இன்பமாகவும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. பாடல்களை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே பாடல் வழியாக உங்களோடு இடைபடுவாராக. தொடர்ந்து பாடல்களை பாடும் பொழுது உற்சாகத்தோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களை இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். இந்த பாடல் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வாதியும் சாவினால் வென்று ஜெயம் தந்தார். ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடுவோம். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார், என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். ஹல்லேலூயா. உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் நம் வார்த்தையை வாசம் செய்வாராக. மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார், என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கரங்களை உயர்த்தி, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீண்டும், இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம்.
அல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். ஆண்டவருடைய வசனத்தை நம்புகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த பாடலை உற்சாகமாய் விசுவாசத்தோடு பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மை சார்ந்து விட்டு வாக்கு தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் மாற்றினானே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையை சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உண்மையை சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரை வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரை வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. அல்லேலூயா. உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, தீமை அனைத்து விட்டு விலகி ஆமென். உமது அஞ்சு நான் நடந்தேன். எலும்புகள் உரம் பெறும், என்னோட நலம் பெறும். அல்லேலூயா. உற்சாகமாக பாடுவோம். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டார். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டார். எலும்புகள் உரம் பெறும், என்னுடலும் நலம் பெறும். எலும்புகள் உரம் பெறும், என்னுடலும் நலம் பெறும். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு
நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்திலிருந்து 1ஆம் சங்கீதம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் தாமே சங்கீதத்தை ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்கக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கு இந்த கால வேளையில் உங்களோடு மெடிடேஷன் தியானம் என்ற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த செய்தியானது ஒருவேளை 2 வாரங்களாக கூட செல்லலாம். இதனுடைய முழு தலைப்பு என்னவென்றால் மெடிடேஷன் அண்ட் மெடிடேட்டர், தியானம் செய்பவரும் தியானமும் என்ற தலைப்பில் ஒரு 2 வாரங்களாக அல்லது 3 வாரங்களாகவது உங்களுக்கு இந்த செய்தியை நான் போதிக்க விரும்புகின்றேன். ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இந்த நாட்களிலே உலகம் எங்கும் நாம் பல செய்திகளை கேள்வி வருகிறோம். தியான செய்திகளை கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், அற்புதமான வசனங்களை கேட்டு நாம் திருப்தி அடைகிறோம். ஆனால் கடந்த சில நாட்களாக நான் இவ்விதமாக யோசித்துக் கொண்டிருந்தேன். அநேக மக்கள் பின்மாற்றத்திற்குள் போகிறார்கள். அநேக மக்கள் ஆண்டவர் மேல் ஒரு ஆர்வம் இல்லாதபடிக்கு இருக்கிறார்கள். ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம் நாளுக்கு நாள் குறைந்து போகிறதை நான் உணர்ந்தேன். அப்படி குறைந்து போவதற்கு ஒரு சில காரணங்கள் அடிப்படையில் இருக்கிறது. இவைகள் குறையும் பொழுது ஆண்டவரை நேசிக்கும் நேசமும் குறையும், ஆண்டவரை நாம் தேடும் அந்த தேடலும் குறைந்து போய்விடும். அப்படி நான் சிந்தித்த பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது ஜெபமின்மை. அது நம்மை பின்மாற்றத்திற்குள் கொண்டு செல்லும். 2வதாக தியானம், வேத வாசிப்பு, தியானங்கள். இவைகள் நமக்கு இல்லை என்றாலும் நம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாய் போய்விடுவோம். அப்படி பார்த்த வகையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு தியானம் என்கிற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க போகிறேன். Today I would like to give you few thoughts on the topic of meditation. This message will go at least 2 to 3 weeks. The full topic of this message is meditation and meditator. Let us concentrate on God's word. Let us put our mind, thought in the word of God, so that we can be able to understand what I try to say to you, what I'm going to present to you, that could be easy to understand. இந்த கால வேளையில் உங்கள் சிந்தனைகள் ஒருபோதும் மாறாதபடிக்கு
உங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி வசனத்தில் காத்திருங்கள். இந்த வசனம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எல்லோருக்கும் தெரிந்த சங்கீதம் 1 ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். But his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லலாமே, நான் கர்த்தருடைய வேதத்தில் தியானிப்பதற்கு, தியானம் செய்வதற்கு, அதோடு ஒன்று இருப்பதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. உலகத்திலே பலவிதமான தியானங்கள் இருக்கிறது. தியானத்திற்கென்று சொன்னால் பலவிதமான தியான முறைகள் இருக்கிறது. உலகத்திலே 6 விதமான மெடிடேஷன் பிராக்டிசஸ் இருக்கிறது. அதில் 6 வகையான காரியங்கள் என்று சொன்னேன். ஒன்று மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், நினைவு கூர்ந்து தியானம் செய்வது. ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன், உணர்ச்சியோடு தியானம் செய்வது. ஃபோக்கஸ்ட் மெடிடேஷன், கூர்நோக்கு பார்வையில் தியானிப்பது. மூமெண்ட் மெடிடேஷன், இயக்கமாக தியானிப்பது. மந்த்ரா மெடிடேஷன், மந்திரத்தின் மூலமாக. டிரான்சென்டல் மெடிடேஷன், ஆழ் நிலையில் நாம் தியானம் பண்ணுவது என்று இந்த உலகத்திலுடைய கோட்பாடுகளில் 6 விதமான மெடிடேஷன் இருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். இந்த 6லும் அடங்காத ஒன்றை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆழ்நிலை என்று சொன்னேன், மந்திரங்கள் என்று சொன்னேன், இயக்கங்கள் என்று சொன்னேன், கூர்நோக்கி பார்த்தல் என்று சொன்னேன், உணர்ச்சியோடு இருத்தல் என்று சொன்னேன், நினைவுபடுத்துதல் என்று சொன்னேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வேத புத்தகத்தின் மேல் உனக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. This is called Bible meditation. இது வேதாகம தியானம். நம்முடைய தியானங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆவிக்குரியவர்களாகிய நாம் தியானிப்பது இந்த முறைமையின்படி நாம் செய்வதில்லை. யோகா எடுப்பதில்லை, பயிற்சி எடுப்பதில்லை, மூச்சு பயிற்சி எடுப்பதில்லை, அல்லது அதற்கென்று பிரத்யோகமாக பணங்களை கொடுத்து ஆழ்நிலைக்கு நாம் செல்வதில்லை. மாறாக இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. The word of God written by the men of God and inspired the word of God. இது தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக எழுதப்பட்டது, ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அப்படி என்றால் இந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் கவனமாக தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைவிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தியானம், மெடிடேஷன் என்கிறதான வார்த்தை வேதாகமத்தில் 23 இடத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக அதிலே 19 இடம் சங்கீத பகுதிகளிலிருந்து நமக்கு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வேத புத்தகத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் தியானிப்பதற்கு பழக வேண்டும். In a secular context, meditation is associated with emptying the mind and relaxing body. உலகத்தினுடைய அடிப்படையில் தியானம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த தியானம் என்பது சரீரத்தை மெலிவுபடுத்துவதும், சரீரத்தில் மனதில் ஒன்றுமில்லாமல் ஒரு ரிலாக்ஸ் மோட், அதாவது ஒரு சாதாரண நிலைமைக்கு நம்மை கொண்டு வருவதுதான் தியானம் என்று நம்மால் சொல்லப்படுகிறது.
On the other hand, meditation on the word of God or any other form of Christian meditation requires you to concentrate and think deeply on God's truth. மற்றொரு பக்கம் கிறிஸ்துவ நாம் ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கிற இந்த தியானம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தியத்திற்குள் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய உண்மைக்குள் இருக்க வேண்டும். இதைத்தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. Meditation is a powerful way. Although God speaks in different ways for different people. தியானம் என்பது வித்தியாசமான மனிதர்களுக்கு வித்தியாசமான பாதையில் அது காண்பிக்கக்கூடியது. தியானம் என்பது ஒரு வல்லமையான ஆயுதம். எதற்கு வல்லமையான ஆயுதம்? கடவுளிடத்தில் நெருங்குவதற்கு ஒரு வல்லமையான ஆயுதம் எதுவென்றால் தியானம். எல்லாரும் சொல்லலாமே, தியானம். Meditation trains our brain to be able to focus and receive. It can also train our ears to distinguish God's voice. தியானம் நம்முடைய மூளையை பயிற்சிவிக்கிறது. தேவனுடைய வார்த்தை எது, தேவனுடைய வார்த்தை எது அல்ல என்பதை சிந்திப்பதற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையின் தியானம் நம்மை பயிற்சிவிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையானவர்களே, நான் இதை ஏன் உங்களிடத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், நல்லது. ஏதோ நமக்கு தெரிந்த வகையில் ஜெபிக்கிறோம், ஏதோ தெரிந்த வகையில் வேதத்தை வாசிக்கிறோம், ஆனால் வேத தியானம் இல்லை. Bible reading is entirely different from the meditation of God's word. கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்வது என்பது அதை வாசிப்பதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்ட ஒன்று. கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி தியானிக்க வேண்டும், எப்படி நாம் அதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை அதை உட்படுத்த முடியும்? நன்றாக கவனியுங்கள். உங்களோடு சில சிந்தனைகளை நான் உங்களோடு வைத்து இந்த சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்கும்படியாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கிறிஸ்தவ ஆவிக்குரிய தியானத்திலே சில காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஒன்று, acknowledging God's presence. முதலாவது, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் எல்லோரும் நினைவு கூற வேண்டும். இது வேத வசனம். இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது இந்த வேத வசனத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேதத்தை தியானிக்கும் பொழுதும் சரி, வேதத்தை படிக்கும் பொழுதும் சரி, அந்த வேத புத்தகத்தை நீங்கள் நெருங்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேத புத்தகத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நெருங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிகள் ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்டியன் மெடிடேஷன் இஸ் சூசன் டு ஃபோக்கஸ் அவர் மைண்ட் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட். நாம் இந்த வேத புத்தகத்தை தியானிக்க அணுகும் பொழுது நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் ஒருமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். வேத புத்தகத்தை நெருங்கும் பொழுது ஒருமுகத்தோடு வாசிக்க வேண்டும். கண்ணா பின்னான்னு வாசிக்க கூடாது. ஏதோ வாசிக்க வேண்டும் என்பதற்காக வாசிக்க கூடாது. பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு ஃபோக்கஸ் மைண்ட், அமர்ந்து இதில் நான் இன்றைக்கு வாசிப்பேன், இந்த வசனம் என்னோடு பேசும் என்கிறதான அந்த ஃபோக்கஸோட இந்த வேதத்தை வாசித்தால் இந்த வேத வசனம் நம்மோடு பேசும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மூன்றாவதாக, கிறிஸ்டியன் மெடிடேஷன் இஸ் contemplating, perhaps memorizing one verse or a small passage from the scripture, thinking deeply on each word while keeping context in mind. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது
அந்த வேத வசனத்தினுடைய சிறிய பகுதியாகவோ வசனமாகவோ அல்லது வார்த்தையாகவோ இருக்கும். அந்த வார்த்தையை ஆழமாக சிந்திக்கும் அந்த எண்ணத்தோடு வேத புத்தகத்தை அணுக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு வசனத்தையாவது நான் தியானிக்க வேண்டும், ஒரு வசனத்தையாவது நான் இன்றைக்கு மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு வேத புத்தகத்தை அணுக வேண்டும். நாம் அநேகர் வேத வசனங்களை மனப்பாடமாக நாம் சொல்லுகிறோம். அநேக வேத பண்டிதர்களை பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த வகையில் ஐயா தினகரன் ஐயா, மறைந்து போன டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய பிரசங்கங்களை எல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தால் மனப்பாடமாக வசனங்களை அடுக்கிக் கொண்டே போவார். எங்கிருந்து வருகிறது என்று சொல்ல முடியாத அளவிற்கு அந்த வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம் என்ன? வேத புத்தகத்தை நேசிக்கும் அளவிற்கு வேத புத்தகத்தை நாம் மனப்பாடம் செய்வதும் வேண்டும். We are all loving God's word, yes, true. But at the same time, you should know, you have to memorize the word of God. It helps you when you are in trouble. பிரச்சனையான சூழ்நிலைகள் வரும் பொழுது, அந்த பிரச்சனையான ஆபத்தான நேரங்களிலே இந்த வேத புத்தகம் நம்மை பாதுகாக்கும். வேத புத்தகத்தை நீங்கள் படிக்க அணுகும்போது அதை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு வேத புத்தகத்திற்கு நீங்கள் வர வேண்டும். Christian meditation involves throwing God's thought from scripture back to him, asking for wisdom and grace to give out his கிறிஸ்துவ தியானம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை சிந்தனையில் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அனந்த ஞானத்தையும் கிருபையும் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேத புத்தகத்தை அணுக வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் அணுகும்போது இப்படித்தான் நீங்கள் அணுக வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வேத புத்தகத்தை நான் அணுகி வாசிக்க முற்படும் பொழுது நான் சொல்ல வேண்டும், அதிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு ஃபோக்கஸாக, ஒரு குறிக்கோளோடாக, ஒரு நோக்கத்தோடு வார்த்தையை படிப்பேன் என்கிறதான எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, சிறிய பகுதியோ பெரும் வேத பகுதியோ எதுவாக இருந்தாலும் அந்த வேத பகுதியை நான் மனப்பாடம் செய்வேன் என்கிறதான அந்த கண்ணோட்டத்தோடு வேத புத்தகத்திற்குள் நாம் வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது தேவன் எனக்கு சகல ஞானத்தையும் எனக்கு கிருபையும் அவர் எனக்கு தருவார் என்கிறதான அந்த நம்பிக்கையில் இந்த கர்த்தருடைய புத்தகத்தை அணுக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வசனம் உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கு வெளிச்சம், பேதையை கூட அது ஞானியாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேதைகள் இருக்கிறீர்கள்? ஒருவேளை மாணவர்களுக்காகவே நான் சொல்லுகிறேன், உங்களில் யாராவது ஞானத்தில் குறைவுபட்டிருந்தால் இந்த கர்த்தருடைய புஸ்தகத்தை, இந்த வேத புத்தகத்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை அணுகும்போது இது எனக்கு ஞானம் தரக்கூடிய புத்தகம். சொல்லுங்க பாப்போம், இது எனக்கு ஞானம் தரக்கூடிய புஸ்தகம். This book has a plenty of wisdom, knowledge. இந்த பரிசுத்த வேதாகமத்திற்குள் ஞானமும் அறிவும் பொதிந்து கிடக்கிறது என்று சொல்லுங்கள். மாத்திரம் ஆமென் சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படித்தான் கர்த்தருடைய புஸ்தகத்தை நாம் அணுக வேண்டும். இந்த கொன்னட்டத்தோடு இந்த வாரத்தில் நீங்கள் வீட்டிலே அமர்ந்து வேத புத்தகத்தை திறந்து நான் சொன்னவைகளை நீங்கள் கவனமாக ஆராய்ந்து பாருங்கள். அடுத்த வாரத்தில் சொல்லுங்கள், எனக்கு பாஸ்டர் இந்த வேத பகுதி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எப்படி தியானிக்க வேண்டும் என்று சில குறிப்புகளை உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய வேத பகுதிகள் நமக்கு இருந்தாலும் உபஆகமம் 6ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6, 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்
உன் இதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. ஹோ ஹல்லேலூயா. முதலில் இந்த மோசேயினுடைய ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தில் முதலாவது அவர் எழுதுகிறார், நீங்கள் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும்போது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வேதாக புத்தகத்தையும் இந்த ஆகமங்களையும் பரிசுத்த வார்த்தைகளையும் நீ என்ன செய்துவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அது எப்படியெல்லாம்? நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது, while you sit, while you walk, நீ நடக்கும் பொழுதும், while you lie down, நீ படுத்துக் கொண்டிருக்கும் பொழுதும், எங்கெல்லாம் சொல்லுங்க, நீ உட்கார்ந்திருக்கும் பொழுதும், when you sit at home, when you walk along the road, when you lie down, and when you get up. நீ உட்காரும் பொழுது, நடக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, நீ அமர்ந்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன் நெற்றிகளிலும் உன்னுடைய கைகளிலும் அவைகளை அடையாளமாக வைத்துக்கொள். உன் வீடுகளிலும் அவைகள் எழுதப்படுவதாக. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். இவ்வளவு ஆசீர்வாதமான இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் ஒவ்வொருவரும் தியானம் உடையவராக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புத்தகத்தில் யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசியுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பாருங்கள், யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எந்த வேத புத்தகம், எந்த பிரமாணம், எந்த கட்டளை? ஏற்கனவே வாசித்த அந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் நீ கவனமாக கடைபிடிக்க வேண்டும். அவைகளை குறித்து நீ தியானிக்க வேண்டும். Do not let this book of the law depart from your mouth. Meditate on it day and night. இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். சொல்லுங்க பாப்போம். இரவும் பகலும் நான் வேத வசனத்தை தியானிப்பேன். சத்தமா சொல்லுங்க பாப்போம். இரவும் பகலும் நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பேன். அல்லேலூயா. இப்போ இரவும் பகலும் எப்படி பாச தியானிப்பேன்? நீ நடக்கும் போதும் யோசிக்கணும், நீ உட்காரும் போதும் யோசிக்கணும், நீ வீட்டிலிருந்து வெளியில போகும் போதும் சொல்லணும், என்னோடு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லணும், என்னை வழிநடத்த ஆண்டவர் இருக்கான்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி என்றால் எப்படி வேத புத்தகத்தை தியானிப்பது? ஒன்று, யூஸ் யுவர் ஃபேவரைட் பைபிள் ஆர் யூஸ் யுவர் ஃபேவரைட் வெர்ஷன். நீங்கள் எந்த மொழிக்காரராக இருக்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஆங்கிலம் படிப்பீர்கள் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் படிக்கிறவர்கள் NIV, KJV, NKJV, RSV, இப்படி நிறைய மொழி பெயர்ப்புகளிலே இருக்கிறது. அவைகளில் எது உங்களுக்கு இஷ்டமானதோ அதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் படிக்கிற வேத புத்தகத்தில் தொடர்ச்சியாக படித்த வேத புத்தகமாக இருக்கும், அந்த வேத புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மொழியாக்கம் சரியானதாக இருக்க வேண்டும். சரியான வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை வாசிக்க பழக வேண்டும். முதலாவது, இந்த வேத புத்தகத்தை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? உனக்கென்று இருக்கும் ஒரு வேதாகமம், இது என்னுடைய வேதாகமம், இந்த வேதாகமத்தை நான் நேசிக்கிறேன். This is my Bible, I love it. This is my personal book, I love it. This is God's word, I love it because God speak to me all the time through this word. இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னுடைய வேதாகமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான
அங்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சூஸ் ஸ்பெசிபிக் வேர்ஸ் ஆர் பேசேஜ். இன்றைக்கு இந்த வேத பகுதியை தான் நான் வாசிக்க போகிறேன் என்று முடிவு பண்ணினால் அந்த வேத புத்தகத்தை மாத்திரம், பகுதியை மாத்திரம் மீண்டும் 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 வாசிக்க வேண்டும். தியானம் என்று வந்துவிட்டால் அந்த தியானத்திலே வேகமாக வாசித்து போக முடியாது. அது இருக்கக்கூடிய வார்த்தைகள், சம்பவங்கள், அதில் இருக்கக்கூடிய கமா, அதில் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்டாப், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் நுணுக்கமாக ஆழமாக வாசிக்கும் போது அதில் கர்த்தர் உடைய வசனத்தினுடைய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, you cannot change even small iota. வார்த்தை ஒன்றை கூட மாற்ற முடியாது, ஒரு உறுப்பை கூட மாற்ற முடியாது என்று சொல்லியிருந்தால் அர்த்தம் என்ன? அந்த ஒவ்வொரு உறுப்பிற்கும் என்ன உண்டு? அர்த்தம் உண்டு. மூன்றாவதாக, வேதத்தை வாசிக்கும் போது read slowly and ponder each word keeping the context in your mind. வேதத்தை தியானம் பண்ணும்போது அந்த பகுதியை மெதுவாக வாசிக்க வேண்டும். அதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கிறது, அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, அதனுடைய சூழ்நிலை என்ன என்பதை நீங்கள் அறியும் போதுதான் இந்த தியானம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது 2020 இருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் வாசிக்க கூடாது. 2000 இருக்கக்கூடிய 20 இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த வேத புத்தகம் இருக்கும் என்று நினைக்க கூடாது. அந்த காலத்தின் கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, சூழ்நிலைகள், அந்த ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சிவிலைசேஷன், இவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்து அந்த வேதத்தை படிக்கும் பொழுதுதான் வேத புத்தகம் புரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். எழுதப்பட்டது வித்தியாசமான நாடுகளில், எழுதியவர்கள் வித்தியாசமான ஆசிரியர்கள், 40க்கும் மேலான ஆசிரியர்கள், வித்தியாசமான சூழ்நிலைகள், வித்தியாசமான கலாச்சாரம், வித்தியாசமான மொழிகளில் எழுதினாலும் இந்த வேத புத்தகம் இன்றும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு காரணம் என்ன? இது கர்த்தருடைய வார்த்தை, மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. More than 40 teachers or 40 authors been written this God's word in different places, in different languages, but still yet the word of God still stands for his truth. Why? Because it is inspired by the Holy Spirit. It is inspired by his people. He is inspired by Holy Spirit, inspired by God. That's the reason the Bible stands. எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிறது பாருங்கள். இத்தனை வருடங்கள் ஆகிலும் இந்த வேத புத்தகத்தை அழிக்க வேண்டும் என்று வந்தவர் அழிந்து போனார்களே தவிர இந்த வேத புத்தகம் இன்றைக்கும் உன்னையும் என்னையும் உயிர்மிச்சாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத புத்தகம் நம்முடைய வாழ்வின் அங்கமாக இருக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. 4, write your questions. Reflection on particular passage. வாசிக்கப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் வரக்கூடிய கேள்விகளை எழுத வேண்டும். அதில் என்ன இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். கேள்விகளை எழுப்ப வேண்டும். கேள்விகளை எழுப்பும் பொழுதுதான் அந்த கேள்விகளுக்கு அந்த வேத புத்தகமே பேசும். மற்ற புத்தகங்களுக்கு, மற்ற நடவடிக்கைகளுக்கு மற்ற புத்தகங்கள் பேசும், துணை நூல்கள் பேசும். பட் God's word itself speaks. இந்த வேத புத்தகம் தனக்குத்தானே பேசக்கூடிய வல்லமை பொருந்தியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதற்கு எந்த துணை நூலும் தேவையில்லை. இதற்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ரி தேவையில்லை. இதற்கு வேறு ஒரு நூல்களை கொண்டு வந்து அதை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. It speaks itself. இந்த புத்தகம் தனக்குத்தானே பேசும் வல்லமை உடையது. தனக்குத்தானே மாத்திரம் பேசுவதல்ல, தனக்குத்தானும் பேசி நம்மோடும் பேசக்கூடிய இந்த புத்தகத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தியானித்து வாசியுங்கள். 5வது, ask Holy Spirit to give, understand, to apply these words in your life. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது வேத வசனம் உங்களோடு இடைபடும். வேதத்தை வாசித்து விட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே,
இந்த வேத வசனம் என்னோடு பேசுவதற்கு நீர் எனக்கு கிருபை தருவீராக. என்னோடு பேசுவதற்கு உதவி செய்வீராக. என்னோடு பேசுவதற்கு இந்த வேத வசனம் இன்றும் வல்லமை உடையதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆறாவதாக, pray through the verse. இந்த வேத வசனத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? வேத வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். வேத வசனத்தை சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. வேத வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனத்தை சொல்லி 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 அதை தியானிக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும், 2 முறை சொல்ல வேண்டும், 3 முறை சொல்ல வேண்டும். சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த வேத வசனம் உங்களோடு நிச்சயமாக பேசும். ஏழாவதாக, மெமரைஸ் a verse or the portion of the God's word or the portion of the chapters. வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும் பொழுது நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த வேத வசனம் நம்மை சரியாக அந்த காலத்திற்கு ஏற்ற மருந்து போல அந்த வேத வசனம் நமக்கு முன்பாக நிற்கும். இதை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு என்று தெரியவில்லை. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த சங்கீதம் 91 உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரை பாராமலேயே நாம் சொல்லுவோம். உன்னதமானவரின் என்று சொல்லி ஆரம்பித்தால் கடைசியாக அத்தனை வசனங்களையும் சொல்லி முடிப்பதற்கு நமக்கு ஞாபகம் இருக்கிறது. அதை எதற்காக சொல்லுகிறோம்? ஏதாவது பிரச்சனை வந்தால், ஏதாவது ஆபத்து வந்தால் அந்த வேத வசனம் என்னை தாங்கும். எஸ், அது உண்மைதான், அது உண்மைதான். நீ செழிக்க வேண்டும் என்றாலும் இந்த வேத வசனம் பேசும். நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் வேத வசனம் பேசும். உன்னை திருத்த வேண்டும் என்று சொன்னாலும் அந்த வேத வசனம் பேசும். உன்னோடு ஆண்டவரை இடைபட வேண்டும் என்றாலும் இந்த வேதத்தின் வாயிலாகத்தான் ஆண்டவர் உன்னோடு இடைபடுவதற்கு அவர் மகத்துவம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஐ லவ் மை பைபிள், ஐ லவ் மை ஸ்கிரிப்சர் which inspired by my God. என்னுடைய ஆண்டவரால் எனக்கு அருளப்பட்ட இந்த வேத புத்தகத்திற்காக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத புத்தகத்தை படிப்பதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. எட்டாவதாக, meditate all the possible time. Meditate God's word all possible time. உனக்கு கிடைக்கும் எல்லா நேரங்களிலும் இந்த வேத புத்தகம் உன் நாவை விட்டு பிரியாது இருப்பதாக. நீ நடக்கும் பொழுது, நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது, நீ வெளியிலே போகும்போது, நீ வரும் பொழுது, நீ படுத்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது இந்த வேத வசனம் உன் நாவை விட்டு பிரியாது இருப்பதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர், இந்த வேத வசனத்தை நான் கேட்பேன். எத்தனை பேர் கார்களிலே செல்கிறீர்கள்? கார்களிலே செல்லும் பொழுது நிறைய பாடல்களை கேட்கலாம். நிறைய பேர் பாடல் பைத்தியமாக இப்பொழுது இருக்கிறோம். பாடல் என்றாலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஆனால் வேதத்தை நாம் மறந்து போகிறோம். வேதத்தை நாம் மறக்கக்கூடாது. வேதத்தை நீ மறந்தால் நான் உன்னை மறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தியானம் என்பது, நான் வேகமாக சொல்லியிருக்கிறேன், அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமான இன்னும் விளக்கமாக இதை குறித்து சிந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனத்தை படியுங்கள். வேத புத்தகத்தை அணுகும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அணுகுங்கள். ஒரு முழு மனதோடு கர்த்தருடைய வேதத்தை படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, அதை அணுகும் போது, நான் இந்த வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் கற்றுக்கொண்டு அதை மனப்பாடம் செய்வேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வர வேண்டும். அப்படி செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை நான் இன்றிலிருந்து தவறாமல் படிப்பதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவர் நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, தொடர்ச்சியான வேத பகுதியை நான் படிப்பதற்கு, தியானம் பண்ணுவதற்கு, அதை ஆர்வத்தோடு படிப்பதற்கு எனக்கு உதவி செய்வீராக. எங்கிருந்தாலும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் நடக்கும் பொழுதும், அமரும் பொழுதும், நான் போகும் பொழுதும், உட்காரும் பொழுதும், படுத்திருக்கிற பொழுதும் இந்த வேத வசனத்தை தியானிக்கும் அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாரும். இந்த வேத வசனத்தை நான் நேசிக்கும் அந்த மன இருதயத்தை எனக்கு தாரும். வேதத்தை ஒருபோதும் கைவிட்டு விடாதபடிக்கு வேத வசனத்தை நேசித்து படிக்கும் அந்த ஆவலை எனக்கு தருவீராக. மற்ற வேலைகளெல்லாம் நான் செய்கிறேன் ஆண்டவரே. என்னால் ஆண்டவர் பேச முடியவில்லை,
என்னோடு ஆண்டவர் பேசவில்லை என்று நீங்கள் சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய வேதத்தை படித்திருப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக நான் உன்னோடு பேசியிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நீங்கள் தவறாமல் படியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு ஞாபக குறியாக வையுங்கள். வீடுகளிலே வசனங்கள் இருப்பதாக, உன்னுடைய கைகளிலே வசனங்கள் இருப்பதாக, உன் நெற்றிகளிலே வசனங்கள் இருப்பதாக என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய வீடுகள் தோறும் கர்த்தருடைய வசனங்களை நன்றாக வாசிக்கக்கூடிய அளவில் வீடுகளில் வசனங்களை வையுங்கள். அந்த வசனத்தை தியானியுங்கள். அந்த வசனம் நம்மோடு பேசும். தினமும் வேதத்தை வாசியுங்கள். தினமும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம் என்ற அந்த மிகப்பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தொடர்ந்து தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நம்மோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது கர்த்தருடைய வசனத்திற்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. அழியாத தேவன் மட்டுமே நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, கரங்களை உயர்த்தி, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. கரங்களை உயர்த்தி, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா.
எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே, அழியாத செல்வமே. ஹல்லேலூயா. உம்மை ஏத்தி பாட வந்துள்ளோம். ஹல்லேலூயா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. கரங்களை உயர்த்தி என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. மீண்டும் என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. நன்றாக கவனியுங்கள். இந்த வேத புஸ்தகத்தை வாசியுங்கள். இந்த வேத புத்தகம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த வேதமே வெளிச்சம். இந்த வேதத்தை சுமக்கிற உன்னை கர்த்தர் சுமப்பார். இந்த வேதத்தை படிக்கிற உனக்கு ஞானமும் புத்தியும் விவேகமும் உண்டாகும். வேதத்தை நேசிக்கிற யாவருக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை படியுங்கள். இந்த வேத புத்தகம் உங்களை ஆசீர்வதிக்கும். எப்பொழுதும் தியானத்தில் இருங்கள். வேத தியானம் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் நீடித்து நிலைத்து இருப்பதாக. ஆமென். God bless you.